என்ன ஒரு விஷயம் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கேர்ஃபுல். வரக்கூடிய டேஸில் ஒரு பிட் வார்னிங் வந்து கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, இல்லை முக்கியமாக பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு டீல் பண்ணுற பர்சன்கிட்ட கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களவே வந்து நீங்கள் எவ்வளோ டேலண்ட், எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களவே வந்துட்டு அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களாவே குழம்பிக்கிட்டு வந்துட்டு உங்களை இன்னும் குழப்பி விட்டுட்டு, அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் டேலண்ட் இருந்தால் நீங்கள் டேலண்ட்டே கிடையாது அப்படின்றபடி போவாங்க. ஸோ உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அடுத்து என்ன விஷயம் செய்யலான்ற பிளானிங்கில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்தையும் வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு அந்த பர்சன் அவங்களோட வார்த்தைகள் சம்டைம்ஸ் உங்களை அதை ட்ரிகர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி வந்தால் இக்னோர் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த மாதிரி பர்சன்ஸோட பேச்சுக்கள் எதுவுமே வந்து மைண்டில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட மட்டும் கிடையாது, வேறு யார்கிட்ட போய் பேசினாலும், வேறு யார்கிட்ட டீல் பண்ணாலும் இதே டயலாக் தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட் இக்னோர்.